தெலுங்கானா சிஎம் வந்து கலந்துக்குவாங்க. இந்த ஆண்டுக்கான 25-26 ஆண்டுக்கான புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களுக்கான ஃபண்ட் ரிலீஸும் அந்த மாணவருக்கான 1000 rupees தரக்கூடிய இது ஏற்பாடு பண்ணும். ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2.57 லட்சம் குழந்தைகள் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயன்பெற உள்ளார்கள். ஸோ இந்த லான்ச்சும் வந்து இந்த நிகழ்வோடு சேர்த்து இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த 7 திட்டங்களுடைய சிறப்பம்சம் வந்து இப்போ நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. முதல்ல வந்து நான் முதல்வன் திட்டம் எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு முக்கியமான திட்டம். கடந்த ஒரு 4 ஆண்டாக இந்த திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸ்கூல் குழந்தைகளுக்கு மற்றும் கல்லூரி குழந்தைகளுக்கு திறன் வளர்ச்சி ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய திறன் வளர்ச்சி திட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதுக்கும் முன்னாடி உள்ள நடந்த ஸ்கில் ட்ரைனிங் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இந்த கோர்சஸ் வந்து ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் 2 விதத்தில் நடத்தப்படுகிறது. சிறப்பான பயிற்சி நிறுவனங்கள் பயிற்சியாளர்களை கொண்டு இந்த திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 14,60,000 குழந்தைகள் கோர்ஸ்ல கலந்துக்கிட்டு பல்வேறு கோர்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரே குழந்தை ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட கோர்ஸ் எடுத்திருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் 41 லட்சம் ஸ்கில் சர்டிபிகேட்ஸ் பெறப்பட்டுள்ளது. ஸோ 41 lakh ஸ்கில் சர்டிபிகேட்ஸ், 14.60 lakh students have benefited. Sometimes each child could have done more than one course. இந்த கோர்ஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா, அவங்களுடைய திறன் மேம்படுகிறது. கல்லூரியில் இந்த கோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு கோர்ஸ், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி கோர்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி கோர்ஸ், பாலிடெக்னிக் படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி கோர்ஸ்னு கோர்ஸை மேப் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கோர்ஸ் மேப் பண்ணனால இப்போ நான் 3 வருஷத்துல வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன கோர்ஸ் எடுத்துக்கலாம், செகண்ட் இயர்ல என்ன கோர்ஸ் எடுத்துக்கலாம், தேர்ட் இயர்ல என்ன கோர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த கோர்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷா இருக்கும், ரைட், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோடிங்கா இருக்கும், இல்ல பர்சனாலிட்டி டெவலப்மெண்டா இருக்கும், இல்ல இண்டஸ்ட்ரி 4 சொல்லக்கூடிய ஸ்கில்ஸ் எது வேணா இருக்கலாம். 500க்கு மேற்பட்ட கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஈச் கோர்ஸ் ஹஸ் பீன் மேப்ட் டு a particular degree program and students can do it in the first year, second year or third year. So இதனால வந்து அவங்களுடைய கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பெட்டரா இருக்கும். நான் வந்து நார்மலா ஒரு டிகிரி BA, BSc, BTech, BE இல்லைன்னா பாலிடெக்னிக்ல டிப்ளமா படிச்சா கூட எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கிறதுனால அவங்களுடைய கேம்பஸ்க்கு வரக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் அவங்கள வேலைவாய்ப்புக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெட்டரா இருக்கும். ஸோ கடந்த ஆண்டுகளை விட ஒரு ஆண்டுக்கு சுமாராக 1 லட்சம் பேருக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஜாஸ்தி கிடைச்சிருக்கு இந்த ப்ரோக்ராம்னால. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். நம்ம ஸ்டேட்ல இருந்து நிறைய பசங்க பல்வேறு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறதுக்கு நான் முதல்வன் திட்டம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன்ல ஒரு போர்ட்டல் வச்சிருக்காங்க, இணையதளம். ஸோ நான் கோர்ஸ் முடிச்சுட்டேன், நான் அந்த போர்ட்டலை பதிவு பண்ணியாச்சுன்னு சொன்னோம்னா எம்ப்ளாயர் அண்ட் பொட்டன்ஷியல் ஜாப் சீக்கர்ஸ் மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல கிடைச்சா சந்தோஷம், ஏன்னா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல கிடைக்கல அப்படின்னா நான் முதல்வன் போர்ட்டல் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னோம்னா அவங்க வந்து எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இந்த பசங்க இருக்காங்க, இந்த கோர்ஸ் படிச்சிருக்காங்கன்னு சொன்னோம்னா அவங்க பிக்கப் பண்ணிக்கலாம் அதுல இருந்து. ஸோ போர்ட்டலும் அவைலபிளா இருக்கு. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லையும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னு சொன்னோம்னா, இந்த திட்டத்தில் வந்து 2000க்கு மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் என்ரோல் பண்ணியிருக்காங்க. போத் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் காலேஜ், அட்டானமஸ் சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் இந்த கோர்ஸ் உண்டு. 300க்கு மேற்பட்ட கேரியர் பாத்வேஸ் சொன்னோம்னா, நீங்க நினைக்கிற மாதிரி ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க, பேங்கிங் கேன் பி a pathway, லாஜிஸ்டிக்ஸ் கேன் பி a pathway, ரைட், அனிமேஷன் கேன் பி a pathway. ஸோ எந்த பாத்வே சூஸ் பண்றீங்களோ அதுல 2-3 கோர்ஸ் இருக்கும். அந்த 2-3 கோர்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா ப்ரொஃபஷனலா ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பல்வேறுபட்டது. நம்ம காலேஜ்ல இருக்க லெக்சரர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் அவங்களுக்கும் நான் முதல்வன்ல கோர்சஸ் இருக்கு. ஏன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸ் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் லெக்சரர்ஸுக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ்க்கும் கிடைக்காம போயிடும். ஸோ அவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த பயிற்சியை பெற்று அவங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெட்டர் நடத்த முடியும். ஸோ அதுக்காக ப்ரொஃபசர்ஸ், லெக்சரர்ஸ், அசிஸ்டன்ட் லெக்சரர்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே இது பண்ணியிருக்காங்க. 20,000க்கு மேற்பட்ட இந்த மாதிரி லெக்சரர்ஸ் ஒன்றும் ப்ரொஃபசர்ஸும் பெனிஃபிட் ஆயிருக்காங்க இந்த கோர்ஸில். இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் நான் முதல்வன் பற்றி. ரெண்டாவது வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம். அது எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய ஸ்டேட்ல முக்கியமான ப்ரோக்ராம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு அர்பன் ஏரியால இனாகிரேட் பண்ணும்போது நம்ம டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்கீமோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா
37,416 ஸ்கூல்ஸில் இன்றைய தேதியில் நம்ம சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கோம். 20,59,000 குழந்தைகள் பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல வந்து அரசாங்கத்தோடைய பிரைமரி ஸ்கூலில் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் அரசாங்கத்தோட எய்டட் ஸ்கூலில் ஆரம்பித்தோம், அப்புறம் அர்பன் ஏரியாவில் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இன்றைய தேதியில் 37,416 பள்ளிகளில் காலை உணவு திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 20,59,000 குழந்தைகள் பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரியும். குழந்தைங்களோட அட்டண்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, குழந்தைங்க ரெகுலராக ஸ்கூலுக்கு வர்றாங்க, அவங்களுடைய படிப்பு திறன் மேற்பட்டுருக்கு, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாக்கான சிரமங்கள் குறைஞ்சிருக்கு. ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக கல்வி கற்றுக்கிட்டு இருக்காங்க தான் நம்மளுடைய ரிசர்ச்சில் தெரிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன், இது ரெண்டும் முக்கியமான ப்ரோக்ராம், எல்லாருக்கும் தெரியும். 2023 வந்து புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டது. 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு பெண்களாக இருந்தால் 1000 ரூபாய் அவங்களுக்கு வந்து கல்வி காலேஜுக்கு போகும்போது கிடைக்கும்னு சொல்லி, ஸோ நிறைய பெண் குழந்தைகள் இதனால் படிக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஜெண்டர் ரேஷியோ ஜிஇஆர்னு சொல்லக்கூடிய ஜெண்டர் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் வந்து ரொம்ப ஹை. மத்திய அரசாங்கத்தோடைய AISHE சர்வேல 21 பார்த்தீங்கன்னா நம்ம ஹையஸ்ட் 47%. இந்தியாவிலேயே பெண் குழந்தைகள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறது நம்ம தான் மேக்சிமம் ஹையஸ்ட். அதே மாதிரி UMIS சொல்லக்கூடிய நம்மளுடைய டேட்டா பேஸ்ல பார்த்தோம்னு சொன்னா 12 முடிச்சு ஹையர் எஜுகேஷன் போறக்கூடிய HER சொல்லக்கூடிய ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 75%. ஆண் பெண்ணையும் சேர்த்து இன்றைய தேதியில் 75% வந்து நம்மளுடைய பசங்க 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிடுறாங்க. 100 பேர் வந்து 12th முடிக்கிறாங்கன்னா 75 பேர் வந்து ஏதோ ஒரு ஹையர் எஜுகேஷன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டேட்டா. இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதுமை பெண் திட்டத்தில் இதுவரைக்கும் 5,29,000 குழந்தைகள் பெண் குழந்தைகள் பயன்பெற்று வருகிறார்கள். 5.29 lakhs கேர்ள் சில்ட்ரன். தமிழ் புதல்வன் பசங்களுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டதுனால தமிழ் புதல்வன் என்ற ஒரு சிறப்பு திட்டத்தை வந்து CM அனௌன்ஸ் பண்ணி 2024 அதாவது கடந்த ஆண்டு முதல் இந்த திட்டம் நடைபெற்று வருகிறது. இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா 3.92 lakhs மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள். ஸோ பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா 5.29, பசங்க வந்து 3.92 lakhs பயன்பெறுகிறார்கள். ஸோ இந்த 1000 ரூபாய் வந்து நிறைய பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நம்ம ஃபீட்பேக் கேட்குறோம், அனெக்டோட்டலாக சொல்றாங்க. அவங்க கோர்ஸ் ஜாயின் பண்றாங்க, எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஜாயின் பண்றாங்க. பசங்களா இருந்தா படிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க, டிராயிங் எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை அவங்க கோர்ஸ்க்கான தேவைப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க, புக்ஸ் வாங்கிக்கிறாங்க. சில பசங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த அமௌண்ட்டை வச்சுட்டு அவங்களுடைய ஆடை ஏன்னா வந்து கான்ஃபிடன்ஸ், நிறைய பேர் ஸ்கூல்ல படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டே பழகி போயிருக்கும். ஸோ யூனிஃபார்ம் போட்டே காலையில் டெய்லி ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுருவாங்க. பட் காலேஜுக்கு வரும்போது கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுது. அதனால நாங்கள் எங்களுக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், அட்டார் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ கான்ஃபிடன்ஸும் முக்கியம், புக்ஸ் வாங்கிக்கிறாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க, நல்லா மேலே படிக்கிறாங்க. பெண் குழந்தைகளுக்கு டிராவல் பண்ணுறது ஃப்ரீ, பசங்க சில நேரம் காலேஜுக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால எல்லா விஷயத்துலையும் வந்து இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி பசங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் பற்றி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு முக்கியம் இல்லையா? நம்ம சொன்ன மாதிரி சவுண்ட் மைண்ட் என்ன சவுண்ட் பாடின்னு சொல்லுவாங்க. நல்லா படிக்கிறதுக்கு இருக்கு, பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம், 100 மீல் ஸ்கீம் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை தவிர இந்த புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் கொடுத்துருக்கோம். விளையாட்டுக்காக இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, விளையாட்டுக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னோம்னா 548 கோடி செலவில் ஸ்போர்ட்ஸுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதிகள் வந்து மேம்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பங்கேற்பாளர்களுக்கு 150 கோடி ரூபாய் கேஷ் பிரைஸ் ₹150 crore இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா கேஷ் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வர்றாங்க, வெள்ளிப்பதக்கம் வாங்கிட்டு வர்றாங்க. வீராங்களை என்கரேஜ் பண்றதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து 150 crores கொடுத்துருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாத்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான ஸ்டேடியம் வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம், நம்ம சென்னையில் உள்ள JN ஸ்டேடியம். அதை வந்து 1000 கோடி ரூபாயில மேம்படுத்தியிருக்காங்க. போத் இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஸ்டேடியம் வந்து மேம்படுத்திருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிலையும் ஒரு மினி ஸ்டேடியம் உருவாக்கப்படும் என்ற நம்ம டெப்டி CM அனௌன்ஸ்மெண்ட் படி இதுவரைக்கும் 75 இடங்களில் மினி ஸ்டேடியம் கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மினி ஸ்டேடியத்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து 3 crore rupees. ஸோ 75 பிளேசஸ்ல 75 கான்ஸ்டிடுவன்சிஸ்ல இன்றைய தேதியில வந்து மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டு வருகிறது.
தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரக்கூடிய பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக அரசுடைய செய்தி தொடர்பாளர் IAS அதிகாரி அமுதா பேசியதை நேரலையில் பார்த்தோம்.